நமக்காய் தேவன் யுத்தம் செய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். இதுதான் அற்புதமாய் பக்தன் விவரித்து சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 114:3. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அன்பானவர்களே, இதை எப்படி ஒப்பிட்டு பேசலாம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், கடல் போன்ற பிரச்சனைகள், யோர்தானை போன்ற போராட்டங்கள், இப்படி பல காரியங்களை நாம் விலக்கிக் கொள்ளலாம். ஆனால் இங்கே அவைகள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, மற்ற ஜனங்களிலிருந்து தேவனால் விடுதலை பெற்று அவர்கள் புறப்பட்ட போது கடலே கண்டு விலகி ஓடிட்டான், யோர்தானும் விலகினதான். எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், இன்று நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அவருடைய நாமத்தை நம்பி இந்த பிரேயரை நீங்க செய்யறதுனால, நிச்சயமா உங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையாகிய கடல் போன்று இருக்கிற போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், யோர்தானை போல பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாம் விலகி போகும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விடுதலை செய்து விட்டார். நாம் வியாதியிலிருந்தும் கவலை துக்கத்திலிருந்தும் துயரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளமான காரியங்கள் இனி நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்க போகுது. இதை கண்டு இந்த உலக மக்கள் ஆச்சரியப்படும்படி, இருளில் வாழ்கிற மக்கள் நம்முடைய வெளிச்சத்தை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நல் சாட்சியோடு நடந்து கொள்வோமா? சோர்ந்து போகாதீங்க, ஸ்தோத்தரிக்க துதிக்க மறக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி கடல் போன்ற வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், யோர்தானை போன்ற பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி ஓடட்டும். இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிர் உள்ளவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள அருள் புரியாப்பா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை அன்றி பரலோகத்துக்கு வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ள அருள் தாரும். ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை. God bless you.